ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025, அதாவது இன்ஜினியரிங் படிப்புகளுக்காக ஆன்லைன்ல கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு அப்டேட் தான். மாணவர்களுடைய லாகின் ஐடியில வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஆன்லைன்ல வந்து டிஎஃப்சி சென்டர் மூலியமா போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வந்து இன் ப்ராசஸ், ஒரு சில மாணவர்களுக்கு வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஸோ உங்களுடைய லாகின் ஐடி யூஸ் பண்ணி உங்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆச்சா, நீங்க நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், மேபி வந்து இன்னமும் வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டிங்ல இருக்கு, இன் ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடைல்டா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்க எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம குரூப்ல எஜுகேஷன் கஃபே அப்படிங்கிற இந்த ஒரு குரூப்ல வந்து ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைடுல இருந்து வரக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், எங்கெல்லாம் எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து ரிலீஸ் பண்றாங்க அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து நம்ம வந்து அப்டேட்டா வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து செக் பண்ணிக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக நீங்க அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்றீங்கன்னா இது வந்து உங்களுக்கான ஒரு அப்டேட். சோ நீங்க வந்து tneaonline.org அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல வந்துக்கோங்க. இதுல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்ல இந்த இடத்துல வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்க பேரு, உங்க கம்யூனிட்டி, அதே மாதிரி வந்து உங்களோட ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டா ஏற்கனவே இருக்கும். அப்லோடட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துலயும் டாக் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல நேத்து அப்டேட்ல இருந்து இது வந்து புதுசா புதுவிதமான ஒரு அப்டேட். அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது பேக் எண்ட்ல டிஎஃப்சி சென்டர்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கா வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வர்றதுல ஆல்மோஸ்ட் டன், உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகாம இந்த மாதிரி வந்து இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க அப்ளிகேஷனை கொஞ்சம் லேட்டா வந்து நீங்க சப்மிட் பண்ணிருக்கலாம். நீங்க லேட்டா சப்மிட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து இன் ப்ராசஸ் ஆகுது. 1 or 2 daysல உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனும் வந்து ரேங்க் லிஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கறதுக்கான அர்த்தம். சோ இந்த ஒரு ப்ரொசீஜரை இப்பவே போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட லாகின் ஐடி யூஸ் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணுங்க அப்படிங்கறத உங்களே, அதாவது டிஎன்இஏ தரப்புல இருந்தே வந்து ரெகுலரா நீங்க அந்த அப்டேட் வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹோம் பேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது டிஎன்இஏ 2025 ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இஸ் கரண்ட்லி இன் ப்ராசஸ். ப்ளீஸ் ரெகுலர்லி வந்து செக் யுவர் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி ஸ்டேட்டஸ் ஆன்லைன் அண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எனி கொரிஸ் உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் மூலியமாகவும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் நாங்க உங்களுக்கு வந்து டிஎஃப்சி சென்டர்ல இருந்து ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு நாங்க வந்து தகவலா சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க ரீ அப்லோட் வந்து பண்ணுங்க அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. அதனால எப்ப வேணாலும் உங்களுக்கு வந்து கால் வரலாம். கால் வர்றவங்க தயவு செய்து அட்டன் பண்ணி கால் வந்து பேசுங்க. ஆக்டிவேட்ல வச்சுக்கோங்க நீங்க கொடுத்த மொபைல் நம்பரை. பேரண்டோட நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பேரண்ட எந்த அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தாலும் எடுத்து பேச சொல்லுங்க. மேபி நீங்க உங்களுடைய நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எந்த ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தாலும் எடுத்து அட்டன் பண்ணி பேசுறதுக்கு முதல்ல வந்து முயற்சி பண்ணுங்க. சரிங்களா, இதுதான் வந்து அப்டேட். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது எந்த டேட்ல நடக்குது அப்படின்னா ஜூன் 10ஆம் தேதியில இருந்து ஜூன் 20 கிட்டத்தட்ட ஒரு 10 days ப்ராசஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு டேட் வந்து ஜூன் வந்து 13, கிட்டத்தட்ட ஒரு ஆன்லைன்ல கவுன்சிலிங் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 நாள் வந்து முடிஞ்சிருச்சு. சோ இதே மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. சோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாருக்குமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறத ஒன்று வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறது வந்து பண்ண முடியும். சோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஒன் பை ஒன்னா வந்து அப்டேட் ஆன சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கப்புறம் காலேஜ் வந்து அலாட்மெண்ட், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நடக்கும். சரிங்களா, இதுதான் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய ஷெட்யூல் அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தமா வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து மீட் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.